உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் நைட்டு ரூமில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு செகண்டுக்கு க்ரீன் லைட் ஃப்ளாஷ் ஆச்சு. முதல்ல அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஆப் கிளிச்சாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மறுபடியும் நடந்துச்சு. அப்போதான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் கேமரா ஆப்பே ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் செக் பண்ண ஒரு சின்ன விஷயம் எனக்கு தூக்கமே வராமல் பண்ணிச்சு. யாராவது எனக்கு தெரியாமல் என் ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னை பயங்கரமாக ஷாக் ஆக்கிடுச்சு. அந்த நைட்டு க்ரீன் லைட் 2 தடவை வந்ததுக்கப்புறம் நான் உடனே கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன். ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோ இல்லை, வீடியோ இல்லை, எதுவுமே சஸ்பீஷியஸாக இல்லை. அதனால் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு நினச்சேன். ஃபோனை சைடில் வச்சு தூங்க போனேன். ஆனால் அடுத்த நாள் மார்னிங் தான் விஷயம் சீரியஸ்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் எடுக்காத ஒரு ஃபோட்டோ என் கேலரியில் இருந்துச்சு. முதல்ல அதை பார்த்ததும் அது ஓல்டு ஃபோட்டோன்னு நினச்சேன். ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தப்போ அது அந்த நைட் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. டைம் ஸ்டாம்ப் கூட இருந்துச்சு. அதை விட ஷாக் என்னன்னா, அந்த ஃபோட்டோவில் நான் தான் இருந்தேன். நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அதே பொசிஷன். ஆனால் அந்த ஃபோட்டோ நான் எடுக்கல. ரூமில் வேற யாரும் இல்லை, ட்ரைபாட் இல்லை, டைமர் இல்லை. அப்போது அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு? இப்போ எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கேமரா பெர்மிஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு ஆப் என் கண்ணில் பட்டுச்சு. நான் மந்த்ஸ் முன்னாடி இன்ஸ்டால் பண்ண ஆப்பு. டெய்லி யூஸ் கூட பண்ண மாட்டேன். ஆனால் அந்த ஆப்புக்கு கேமரா பெர்மிஷன் இருந்துச்சு. அதை பார்த்ததும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. 2 நாள் முன்னாடி அந்த ஆப் அப்டேட் ஆயிருந்துச்சு. அடுத்த நாள் கேமரா பெர்மிஷன் இருந்த எல்லா ஆப்ஸும் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஆப், 2 ஆப், 3 ஆப், எல்லாமே நார்மல். ஆனால் ஒரு ஆப் மட்டும் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அது கேமரா பெர்மிஷன் யூஸ் பண்ணியிருந்த லாஸ்ட் டைம் நான் தூங்கிட்டு இருந்த நேரம். இதை பார்த்ததும் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த டைமில் நான் ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போது கேமரா பெர்மிஷன் யூஸ் பண்ணது யாரு? இங்கே வரைக்கும் பார்த்ததும் உனக்கு என்ன தோணுது? ஆப் தான் ரீசனா இல்லை வேற ஏதாவது நடக்குதா? கமெண்ட்ல சொல்லு. ஏன்னா அடுத்த க்ளூ பார்த்ததும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு உண்மை தெரிஞ்சது. கொஞ்சம் ரீசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரிஞ்சுது. நான் யூஸ் பண்ணின அந்த ஆப் கேமரா பெர்மிஷன் வாங்கியிருந்தது. ஆனால் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க இல்லை. அது யூஸ் பண்ணினது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஃபீச்சருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, அப்டேட் வந்த அப்புறம் பேக்ரவுண்டில் சில நேரம் கேமரா ஆக்சஸ் ஆகியிருந்துச்சு. அது ஒரு சாஃப்ட்வேர் பக். ஆனால் அந்த கேலரி ஃபோட்டோ மிஸ்ட்ரி இன்னும் சால்வ் ஆகலை. கேலரியில் இருந்த அந்த ஃபோட்டோவை மறுபடியும் பார்த்தேன். அப்போதான் ஒரு சின்ன டீட்டெயில் என் கண்ணில் பட்டுச்சு. ஃபோட்டோ கேமராவில் எடுக்கப்பட்டதில்லை, ஸ்க்ரீன்ஷாட், ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட். அதனால தான் கேலரியில் சேவ் ஆகியிருந்துச்சு. நான் ஃபோட்டோன்னு நினச்சது ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட். அதனால தான் ஆங்கிளோ ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அப்போதான் எல்லா பீசஸும் கனெக்ட் ஆச்சு. க்ரீன் லைட், ஆப் அப்டேட், கேமரா ஆக்சஸ், கேலரி இமேஜ், எல்லாத்துக்கும் ரீசன் இருந்துச்சு. அந்த நாள்ல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஃபோனில் பர்மிஷன் கொடுக்குற ஒவ்வொரு ஆப்பும் நம்ம யோசிக்கிற அளவுக்கு சேஃபாக இருக்காது. சில நேரம் ஒரு ஸ்மால் பக் கூட பெரிய மிஸ்ட்ரி மாதிரி தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அந்த க்ரீன் லைட் ஃபஸ்ட் டைம் எரிஞ்ச நேரத்தில் எனக்கு வந்த பயம் இன்னைக்கும் மறக்கலை. இந்த மாதிரி டிஜிட்டல் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா டார்க்வர்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.